வணக்கம் உறவுகளே! இந்த மினி விலாக்ஸ் எதுக்கான விலாக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து நம்ம சிவகாசி ஷூட்டுக்கு போறதுக்கான ஒரு மினி விலாக்ஸ். காலைல எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு, அப்படியே ஒரு அழகான ஜூஸ் என்ன ஜூஸ்? பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு, அப்படியே நம்ம அவுட்ஃபிட்ட சேஞ்ச் பண்ணிட்டு, அப்படியே அழகா நீட்டா சூப்பரா கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கண்ணாடியில வந்து நம்மள அவுட்ஃபிட் வந்து ஃபுல்லா தெரியல. அப்புறம் பெரிய மிரர் முன்னாடி போயிட்டு, அப்படியே அழகா குட்டியா ஷூட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு ஷூ. பட் அது அழுக்கா தான் இருக்கு. கொஞ்சம் நல்ல ஷூ நெக்ஸ்ட்டு வாங்கிருவோம். அப்புறம் அப்படியே நம்ம ஆத்தாவ போய் நம்ம ஆணவ பிரிவு வத்தலக்குண்டு ஆணவ பிரிவுல போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, நம்ம கேமராமேனா நாங்க 2 பேரையும் கூட்டிட்டு, அப்படியே கிளம்பியாச்சு. இவங்க தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் எல்லாமே பண்ணி குடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபெக்ட்டாவும், நீட்டாவும் சூப்பரா தீபாவளி இருக்கும். வரப்போதுல, தீபாவளிக்கு மொத அப்புறம் 3 லாஸ்ட்டா விஷயம் பார்த்தா முக்கியமா ஷூட் வந்து என்னோட ஃப்ரெண்டோட கடை. சூப்பரா பக்காவா பண்ணி குடுத்தாச்சு. அப்படியே அவங்களோட செல்ஃபி எல்லாமே போட்டாச்சு. அப்படியே சூப்பரா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்களா, அவரோட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கமா அப்புறம் பசி எடுத்தோனே அங்க நான் ஹோட்டல் தேடி தேடி அலைஞ்சோம். எந்த ஹோட்டலும் எங்களுக்கு நல்லாவே சிக்கவே இல்ல. ப்ளஸ் ஒரே ஒரு ஹோட்டல் லாஸ்ட்டா கிடைச்சது. அங்க இருந்த சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணிட்டோம். நான் வந்து மீன் குழம்பு ஆர்டர் போட்டேன். அண்ணாங்க 2 பேரும் மந்தி பிரியாணி. அப்புறம் எங்க கூட வந்திருந்த இன்னொரு அண்ணாவும் மீன் குழம்பு, அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நாங்க பக்காவா சாப்பிட்டாச்சு. "இது இந்தியன் நோட்டாங்க, இல்ல சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆனா வந்து இது செல்ஃபி கேமரா. அப்புறம் சிவகாசி ஷூட் போன இடத்துலயும் நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அப்படி நம்மளும் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே போட்டுட்டு, ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு, லாஸ்ட்டா ஒரு ஃபைனல் கிளிப் எடுத்துட்டு கிளம்பிறலான்னு சொல்லி போனா, போற வழியில திருமங்கலத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியில வந்து பெரிய ஆணி ஏறிருச்சு. ஸோ, அத யாராலயும் தடுக்க முடியாது கோபி அப்படின்ற மாரி ஆணி ஏறிருச்சு. அப்புறம் அதையும் நாங்க எடுத்து முடிச்சுட்டு சோகமா அதோட சேர்ந்து ஒரு குட்டியா ரீல்ஸையும் போட்டுட்டு, அப்படியே வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு. ஓகே டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் விலாக்ஸ்ல உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். டாட்டா.